செஞ்சாதான் முடியும், இப்படி இருந்தாதான் முடியும், இதனாலதான் ஜெபிக்க முடியல. அது பிசாசினால் உண்டாகிற ஒரு ஆயுதம். நம்முடைய ஜெபத்தை தடுப்பதற்கு, தேவனை விட்டு பிரிப்பதற்கு சில முக்கியமான காரியங்களை பிசாசு கையில எடுத்து தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கே தெரியாம நம்முடைய வாழ்க்கையில பிசாசு போராடுவார். நமக்கே தெரியாம நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகள் இந்த சமாதானமற்றதான சூழ்நிலை பிசாசு உருவாக்கி உலகத்துக்கு பின்னாடி நம்மளை போக வைப்பான். கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் விளக்கரையும் கொடுத்து ஜெபிக்க மனமில்லாதபடி, கர்த்தரை ருசிக்கிற ஒரு அனுபவம் இல்லாதபடிக்கு, தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லாதபடிக்கு, உலகத்துக்கு பின்னாடி பிரபுக்களையும் மனிதனுக்கு பின்னாடி போகக்கூடிய சூழ்நிலைகளை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருப்பான் என்று சொன்னால், இன்னைக்கு அதை நீங்க விட்டுறணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் உலகத்துக்கு பின்னாடி போகிறவன் கிடையாது, உலகத்துக்கு பின்னாடி போகிறவன் கிடையாது. எனக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோட எழுந்தாரே, அந்த இயேசுவுக்கு பின்பாக போகிறவ, இயேசுவுக்கு பின் செல்லுகிறவளாய் காணப்படும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரே. அதற்காகவே நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்காக தேவன் தந்திருக்கிற காலத்தை நான் பிரயோஜனப்படுத்துவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கணும். அதைத்தான் இந்த தானியேல் செஞ்சார் பாருங்க. ஒரு பக்கம் சிறையிருப்பு, அடிமைத்தனம், அந்நியனாக இந்த தேசத்துல வந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தீர்மானம் எடுக்கிறார், விளக்கரையும் கொடுக்கிறார், தியாகம் பண்றாரு, ஆகாரத்தை தியாகம் பண்றார். வேண்டாம், இந்த மாംസം நிறைந்த போஜனம் எனக்கு வேண்டாம். மொபைல் போன் மூலமா நமக்கு பிரச்சனையா? யூடியூப்ல போனாலே நேரம் போறதே தெரியலையா? பேஸ்புக் நம்ம ஓபன் பண்ணாலே நேரம் போறதே தெரியலையா? அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? அதை நம்ம தடுத்து போட்டுறணும், முறித்து போடணும், தூக்கி போட்டுறணும். வேண்டாம், இந்த பேஸ்புக் எனக்கு வேண்டாம். நான் பேஸ்புக் யூஸ் பண்ணி நான் நரகத்துக்கு போவதை காட்டிலும் பேஸ்புக் யூஸ் பண்ணாமலே நான் பரலோகத்துக்கு போவது மேலானது. அல்லேலூயா, அல்லேலூயா. யூடியூப் தேவையானதை நம்ம பார்க்கலாம், ஆனா அதிலே நம்ம மூழ்கிற கூடாது. நம்ம எந்த காரியத்துல அடிமைப்பட்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்க. இந்த பொருள் இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, இல்ல இந்த காரியம் எனக்கு இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. எனக்கு இதுவும் வேணும், கர்த்தரும் வேணும். எனக்கு இதுவும் வேணும், நான் ஜெபமும் பண்ணணும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு, தேவன் மாத்திரம்தான். ஒன்னே ஒண்ணு, நமக்கு ஜெபம்தான் முக்கியம். அதுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அதை நம்ம தூக்கி போட்டுறணும். அது நமக்கு தேவையில்லாதது, அது நமக்கு வேண்டவே வேண்டாம். தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த தொடர்பானாலும் சரி, அதை நம்ம தூக்கி போட்டுறணும். தேவன் தான் எனக்கு முக்கியம். காரணம் யோசித்து பாருங்க, எல்லா படைப்புகளை விட மனிதனை மாத்திரம் விசேஷமாக படைக்கிறதுக்கு ஏன்? தேவனுக்கு மனிதர்கள் தான் தேவை. தேவனுக்கு மனிதர்களா இருக்கிற நம்ம தான் தேவை. நம்முடைய சத்தத்தை கேட்க அவர் ஆசையா இருக்காருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணும்? நம்ம ருசித்து பார்க்கணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர் தான். அந்த வல்லமையில தேவனை நம்ம வாழ்க்கையில ருசிக்கணும். அதுதான் கர்த்தரோட பழகுகிற ஒரு அனுபவம். அவரை விட்டுறவே கூடாது. எந்த சிறையிருப்பு, எந்த அடிமைத்தனமான சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வந்தாலும், ஒருவேளை வீட்டில் இருக்கிற மனிதர்களை எழுப்பி நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்களா, சோர்ந்து போக கூடாது. பிசாசால இவ்வளவுதாங்க செய்ய முடியும். ஆனா நம்முடைய தேவன் வானத்தின் சத்துவங்களை அசைக்கிறவர். நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா. அவர் பூமி அனைத்திற்கும் ராஜாவாயிருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு முன்பாக ஒருவரும் நிகரானவங்க கிடையாது. என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று கேட்கிறாரு. அவருக்கு நிகரானவர் ஒருவரும் கிடையாது. அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
அதத்தான் இந்த தானியேல் செய்தார் பாருங்க. விளக்கரையும் கொடுக்கிறாரு, தியாகம் பண்றாரு. எனக்கு என் கர்த்தர் தான் முக்கியம். அப்ப அந்த தீர்மானத்துல அவர் நிலைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம். புது வருடத்துல இல்ல ஒவ்வொரு மாதங்கள் புதிய மாதத்துக்குள்ள போகும் பொழுது சில நேரங்கள் ஆராதனைகள்ல நம்ம பல தீர்மானங்கள் எடுத்திருப்போம். பல ஜெப நேரங்கள்ல பல தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஆனா எந்த தீர்மானத்திலும் நம்மளால நிலைத்திருக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில தடுமாறிக்கொண்டு ஏமாற்றம் அடைகிற ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டு இருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த பலவீனத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். ஏன் தெரியுமா? பலவீன நேரங்கள்ல உதவி செய்கிற ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். தானியேலுக்குள் அந்த விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். நம்முடைய தேவனுக்கு நம்முடைய பலவீனமும் தெரியும், நம்முடைய பலனும் தெரியும். நம்முடைய பலவீனத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் இதுதான், என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் இதுதான், என் வாழ்க்கையில உம்முடைய சமூகத்தை விட்டு விழத்தள்ளக்கூடிய பிரச்சனை இதுதான், என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டம் இதுதான். இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரு, இதிலிருந்து எனக்கு ஒரு ஜெயத்தை தாரு. நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். எனக்கு அந்த வல்லமை வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு உம்முடைய வரங்கள் வேணும். எனக்கு உதவி செய்யும். இந்த பிசாசை மேற்கொள்ளுகிற பலன், உன்னத பலன் எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நம்ம முதலாவது பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிற பலன், ஆவியானவராலே உண்டாகிற பலன். அந்த பலன் நமக்கு கட்டாயம் தேவை. அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடியும், பிசாசினால் உண்டாகிற போராட்டத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தினால் உண்டாக்குற கவலைகளை நம்மளால மேற்கொள்ள முடியும். அந்த பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் அந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு அவர் பலனை தருகிறார். தானியேலுக்குள் அந்த விசேஷித்த ஆவி இருந்தது. அதனாலதான் எடுக்கிற தீர்மானத்துல உறுதியாய் நிலைத்திருக்க முடிந்தது. நம்முடைய வாழ்வில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஒரு சிநேகிதனை போல நம்ம வைத்திருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிற நண்பர்களிடத்துல சகல காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? பகிர்ந்து பேசுவோம். நம்ம எங்க போனோம், எங்க வந்தோம், என்ன ட்ரெஸ் நம்ம எடுத்தோம், என்ன சமையல் நம்ம பண்ணணும், எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பகிர்ந்து அளிப்போம், பேசுவோம். அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க என்ன காரியங்கள் நம்ம எவ்வளவு ஓப்பனா பேசுகிறோமோ, நமக்காக உயிரை கொடுத்த தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்க ஆசையா இருக்கிறாரு. நமக்காக விளக்கரையும் கொடுத்த தேவன் அவர். விளக்கரையும் கொடுத்து மறைத்து 3ஆம் நாள் உயிரோட எழும்பினாரு. நம்மளையும் அவரோடு கூட அமர்ந்திருக்க பண்ணக்கூடிய விசேஷித்த ஆசீர்வாதங்களை தரும்படிக்கு அவருடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுத்து உன்னதங்களிலே அவரோட வீற்றிருக்க பண்ணக்கூடிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறாரு. இந்த தேவனை நம்ம விட்டுறக்கூடாது. ஆண்டவரிடத்துல மனம் திறந்து பேசணும். அவர் தான் என் ஃப்ரெண்டு. ஏன்னா யோவான்ல சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதன் என்று. அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று பிரயாசப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சிநேகிதன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு யாரு, எப்படிப்பட்டவர் அறிந்து கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார்.
ஏன் தெரியுமா? அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும், அவரோட நீங்க நண்பனாய் பழகணும், ஒரு தோழியாய் பழகணும், அவரோட கூட நடக்கணும். அதைத்தான் தேவன் வாஞ்சிக்கிறார், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அவர் பெரியவர், பயங்கரமானவர், உண்மைதான். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்வில் ஒரு தகப்பனாக, தாயாக, சகோதரனாக, சகோதரியாக, தோழியாக, தோழனாக அவர் நம்மோட பழகுகிற தேவர், நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிற தேவர். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நம்ம தேவனுக்குரியவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய சரீரம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரம் உடையவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கணும். அதைத்தான் இந்த தானியேல் செய்தார் பாருங்க. இப்போ தானியேலுக்கு அவர் எடுத்த தீர்மானத்துல உறுதியா நிற்கிறார். அவர் நல்லா ஜெபித்து கொண்டே இருக்கிறார். எப்படி அவர் தேசம், பாபிலோன் தேசம் கர்த்தரை அறியணும். ஏன்னா ராஜ்யத்தின் விசாரிப்பின் காரியம், ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்துல இந்த தானியேல் இருக்கிறாரு. தேசாதிபதிகள் பிரதானிகளை விட மேற்பட்டவனாக இந்த தானியேல் இருக்கிறாரு. அப்போ இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமா இருக்குது. எப்படி ஜெயமாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஏன்னா இவர் நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதன், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனா இருக்கிறார். இந்த தானியேலை பாருங்க, அவர் தினமும் 3 வேளை அவர் ஜபம் பண்ணுகிறார். இந்த தானியேலுக்கு விரோதமாக கூட இருக்கிற தேசாதிபதிகள் எழும்புறாங்க, பிரதானிகள் எழும்புறாங்க. எதுக்கு? தானியேலை குற்றப்படுத்தணும், தானியேல் மேல ஏதாவது ஒரு பழியை சுமத்தணும், தானியேலை வாழ விடக்கூடாது, தானியேலை கொன்னுறணும், தானியேலை அழிச்சிடணும். இது யாருடைய சுவாபம்? யோவான் 10:10 சொல்லப்படுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் அவன் வர்றான். பிசாசினுடைய சுவாபம் என்ன? அவன் திருடணும், அவன் கொல்லணும், அழிக்கவும் தான் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் பிசாசு வரமாட்டான். அதனாலதான் தேசாதிபதிகளை எழுப்புறான், அதனாலதான் பிரதானிகளை எழுப்புறான். இங்க சும்மா இருக்காத, எப்படியாவது தானியேலுக்கு விரோதமா எழும்பு, தானியேலிடத்துல குற்றத்தை கண்டுபிடி, தானியேலை பழி வாங்கணும், தானியேலை அழிச்சிடணும், விடக்கூடாது இந்த தானியேலை. அவன் ஜெபம் பண்ணுகிறான், அவன் ஜெபிக்க பாபிலோன் தேசத்துல என்னால இருக்க முடியல, பாபிலோன் தேசத்துல என் திட்டத்தை நிறைவேற்ற முடியல, பாபிலோன் தேசத்துல இந்த ஜனங்களை அடிமைப்படுத்த முடியல, பாபிலோன் தேசத்துல என்னுடைய காரியங்களை தீவிரமாக செயல்படுத்த முடியல. அவனுடைய ஜெபம் பயங்கரமா இருக்குது. அதை மறைச்சிட்டான் பிசாசு. காரணம் இல்லாம தேசாதிபதியை எழுப்புறான், காரணம் இல்லாம பிரதானிகளை எழுப்புறான். இவர்கள் என்ன பண்றாங்க? இந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி, அந்த ராஜ்யத்தின் விசாரிப்பை சார்ந்த காரியங்களில இந்த தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடுறாங்க. எங்கேயாவது ஒரு முகாந்தரம் கிடைக்காதா? எங்கேயாவது ஒரு காரியத்தை இந்த தானியேல் தவறு செய்திருக்க மாட்டாரா? இந்த தானியேலை எப்படியாவது சிங்கக்கபில போடணும், இந்த தானியேலை எப்படியாவது அழிச்சிடணும். இதுதான் பகைஞருடைய யோசனை, இதுதான் பிசாசு ஏற்படுத்துகிற மனிதர்களுடைய சிந்தையில தோன்றுகிற காரியம். உங்களுடைய வாழ்க்கையில நல்லா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறீங்க, ஆண்டவரை எப்பொழுது முன்னிறுத்த ஆரம்பிக்கிறீங்க, அந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தார் மூலமாய், ஒருவேளை உங்க கணவர் மூலமாய், ஒருவேளை உங்க மனைவி மூலமாய், ஒருவேளை உங்க பெற்றோர்கள் மூலமாய், ஒருவேளை உங்க குடும்பத்தார்கள் மூலமாய், ஒருவேளை நீங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஏதோ ஒரு நபர் மூலமாய், இல்லைன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் மூலமாய் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. நீ காரணமே இல்ல, திடீர்னு இப்படி பேசுறாங்க, காரணமே இல்ல, என் மேல அபாண்டமான பொய்களை சுமத்துறாங்க, காரணமே இல்ல, என் மேல பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வருதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஜெபம் வல்லமை உள்ளது.
அல்லேலூயா. உங்க ஜெபத்தை கேட்டு பிசாசு பயந்துட்டான். உங்க ஜெபம் வல்லமை உள்ள ஜெபம் என்பதை பார்த்த பிசாசு பாபிலோன் தேசத்துல வர முடியல, பாபிலோன் தேசத்துல நுழைய முடியல. உங்க ஜெபத்தை கேட்டு உங்க வீடுகளுக்குள்ள பிசாசால செயல்பட முடியல, உங்க குடும்பத்துல செயல்பட முடியல, உங்க தெருக்களில செயல்பட முடியல. அதனாலதான் இந்த பிரச்சனை வருது. ஜெபத்தை விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது. தானியேல் அதைத்தான் பண்ணாரு. நீ எவ்வளவுதான் பிரச்சனை பண்ணு, எவ்வளவுதான் முகாந்திரத்தை தேடு, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன்னை காலிங்கில் மிதித்த இயேசு என் கூட இருக்கிறார். பிசாசு, நீ என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. தானியேல் தைரியமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, இந்த தானியேல் ஜெபிக்க 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 இந்த தானியேல் 6:4 பார்க்கும் பொழுது அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால், ஏன் தெரியுமா, தானியேல் ஜெபிக்க ஜெபிக்க குறைவுகளை நிறைவாக்குற தேவன் தானியேலோடு இருக்கிறார். இந்த தேசாதிபதிகளுடைய கைக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். இந்த பிரதானிகளுடைய கைக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிறார். சோதனைகளுக்கு விலக்கி தேவன் பாதுகாக்கிறார். பிசாசினால் உண்டாகிற பயங்கரத்துக்கு பிசாசானவன் மறைவாக அந்த விரிக்கிறதான வலைக்கு, அந்த கண்ணிக்கு தேவன் தப்புவித்து தானியேலை பாதுகாத்து கொண்டே வருகிறார். ஆனாலும் இவனுங்க என்ன செய்யல, எப்படியாவது தானியேலை கொன்னுறணும். ஏன் யோசித்து பாருங்க, தானியேல் என்னங்க தப்பு பண்ணாரு? திருடினாரா? பொய் பேசினாரா? கெட்ட வார்த்தை பேசினாரா? ராஜாவுடைய காரியத்துல அவர் உண்மை இல்லாம இருந்தாரா? இல்ல ராஜாவை சரியாக கவனிக்காம இருந்தாரா? என்ன தப்பு பண்ணாரு? ஒரு தப்பு செய்யல. அவர் பண்ணினது ஜெபம். தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, விளக்கறையும் கொடுக்கிறாரு, தியாகம் பண்ணுகிறாரு. தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜெபம் பிசாச நடுங்க பண்ணிட்டு, அந்த ஜெபம் பிசாசுக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. உங்க ஜெபம் இந்த பகுதியில கிரியை செய்கிற பிசாசுக்கு பாதிப்பை கொண்டு வரும். இந்த பகுதியில கிரியை செய்கிற பிசாசினுடைய சாம்ராஜ்யங்கள் உடையும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பூலோகத்துல எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல எவைகளை கட்டு அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தந்திருக்கிறாரு. இந்த அதிகாரத்தை தான் நீங்க பயன்படுத்த கூடாது என்று சொல்லி பிசாசு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறார். ஜெபம் பண்ணிராதுங்க, ஆண்டவர் பக்கம் வந்துராதுங்க, வாயை திறந்துராதுங்க, ஜெப நேரத்தில் அமைதியா இருந்துருங்க, தனி ஜெபம் பண்ணிராதீங்க, குடும்ப ஜெபம் பண்ணிராதீங்க. பிசாசினால் உண்டாகிற தந்திரம் அது. அந்த தந்திரத்தை நீங்க முறியடிக்கணும். பிசாசு, உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னை துரத்த கர்த்தர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் என்னென்ன விதங்கள்ல பிசாசு போராடுகிறானோ அவனை துரத்தக்கூடிய அதிகாரத்தை, அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க வாய்களை திறந்து சொன்னாலே போதும், பிசாசு உங்களை விட்டு ஓடியே போயிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க.
காரணம் என்னன்னா, இந்த தானியேலுக்கு விரோதமா குற்றத்தை கண்டுபிடிக்கும்படி முகாந்தரம் தேடுறாங்க. குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தர் தானியேலோடு இருக்கிறார். இந்த தானியேல் உண்மை உள்ளவனா இருக்கிறார் பாருங்க. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது மாத்திரமல்ல, இவர் என்ன செய்கிறாரு, ராஜாவுக்கு எந்த ஒரு நீதி கேடு என்ன செய்யவே இல்லை. அப்படி இருக்கிறதான இந்த சமயத்துல இந்த தேசாதிபதிகள் பிரதானிகள் பார்க்கறாங்க, தானியேலை எதிலுமே அகப்படுத்த முடியல. அப்ப என்ன செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க. தேவனுடைய காரியத்துலதான் நம்ம என்ன செய்யணும், குற்றப்படுத்த முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மாதம் அளவு இவன் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைய இந்த தேசம் எங்கிலும் நம்ம கொண்டு வந்துருவோம். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, மந்திரிமார்களோட ஆலோசனை பண்ணுகிறான். யாரு, இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய மந்திரிமார்களும் தலைவர்களும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்படுகிறது பாருங்க. பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எதுக்கு, இந்த தானியேல் ஒரு மாதம் அளவு 30 நாள் வரையிலும் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. யார வணங்கணும், இந்த ராஜாவை வணங்கணும். இதுதான் பிசாசுனுடைய தந்திரம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை தலைகீழா கொண்டு வந்துருவான். ஏன், நீ இதை செஞ்சா உன் வாழ்க்கை முடிஞ்சு அவ்வளவுதான், நீ ஜெபம் பண்ணன அவ்வளவுதான், உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லுவாங்க. நீ ஜெபம் பண்ணன வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க. நீ ஜெபம் பண்ணன அவ்வளவுதான், நீ எங்கேயாவது போயிருன்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, உங்க ஜெபம் வல்லமை உள்ளது. அந்த ஜெபத்தை தாண்டி ஒரு பிசாசு எழும்ப முடியாது. அந்த ஜெபத்தை தாண்டி ஒரு மனிதனை கிரியை செய்ய முடியாது. பிசாசுக்கே செயல்பட முடியாதுன்னா ஒரு மனிதனுக்கு செயல்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்க நடந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை ராஜா கிட்ட கொண்டு போனோம். ஆனா இந்த ராஜா எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, தானியேலை நேசிக்கிற ஒரு ஆளு. ஏன், தானியேலுடைய காரியம் ஜெயமா இருக்கு. தானியேலுக்கு மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த தானியேல் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனுஷன். இந்த தானியேலுக்கு எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறாங்க என்பது ராஜா யோசிக்கல. இந்த மனிதர்கள் சொன்னதை பார்க்கும் பொழுது இந்த மந்திரிமார்கள், ராஜாக்கள், தலைவர்கள், தேசாதிபதிகள், பிரதானிகள் இவங்க எல்லாரும் ராஜா கிட்ட சொல்லுகிறத பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நலமாய் தோன்றுகிறது. அப்ப இது நல்ல காரியம் தானே என்று சொல்லி என்ன பண்றாரு, ராஜா பத்திரத்துல கையெழுத்து போடுறாரு. அந்த காலத்துல, தானியேல் வாழ்ந்த காலத்துல ராஜா கையெழுத்து போட்டா அது போட்டதுதான், அதை மாற்ற முடியாது. இந்த காலத்துல அதிகாரத்துல இருக்கிறவங்க, இந்த காலத்துல தேசத்துல இருக்கிற தலைவர்கள் கையெழுத்து போட்டா கூட கோர்ட்ல போய் கேஸ் போட்டு கூட மாத்திருவாங்க. தானியேல் வாழ்ந்த காலத்துல மாற்ற முடியாது. ராஜா கையெழுத்து போட்டா அது போட்டதுதான். ராஜா நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தானியேல் தள்ளப்பட்டாரு. யோசித்து பாருங்க. ஆனா இந்த தானியேல் என்ன பண்ண தெரியுமா, இந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டாலும் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவராயிருக்கிறார். அவர் 3 நேரமும் போகிற, அவருக்கு தெரியும் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கு. இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டதுனால இதை மாற்ற முடியாது. நான் ஜெபிச்சா சிங்கங்களின் கெபிக்குள்ள போய் தான் ஆகணும். நான் ஜெபிச்சா இந்த கெபிக்குள்ள நான் போய் தான் ஆகணும். நான் எந்த மனுஷன்ட்ட போய் நிக்க முடியாது. ராஜாவே கையெழுத்து போட்டாயிற்று, அது யாராலுமே மாற்ற முடியாது. ஆனாலும் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை அவர் ஜெபம் பண்ணுகிறார். இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். என்ன காரியம் தெரியுமா, இந்த தானியேல் 3 வேளை அவர் ஜெபம் பண்றாருல, இந்த ஜெப நேரம் ஒருத்தரையும் பாதிக்கல.
தேசாதிபதிய பாதிக்கல, பிரதானிய பாதிக்கல, ராஜாவை பாதிக்கல. ராஜ்யத்தின் விசாரிப்பின் காரியத்துல தேசாதிபதிகளும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாக இருக்கிற இந்த தானியேல் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறாரு. அவர் வேலை செய்கிற நேரத்துல இல்ல தன்னுடைய வேலை சார்ந்த காரியங்கள்ல பணி செய்யும் பொழுது அந்த நேரத்தை அவர் ஜெப நேரமாக அவர் எடுத்துக் கொள்ளவில்லை. ராஜாவுக்கு செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யறாரு. ராஜா எந்த நேரத்துல கூப்பிடுவாரு, என்ன செய்வாரு, அந்த நேரத்துல இந்த ஜெபம் சார்ந்த காரியத்தை இந்த தானியேல் வைக்கல. அதே நேரத்துல தேசாதிபதிகள் பிரதானிகள் இந்த நேரத்துல முகாந்தரம் தேடிக்கொண்டிருந்த சமயத்துல அவன் மேல வீண் பலி சுமத்துகிற அளவிற்கு அவர் அந்த ஜெப நேரத்தை, வேலை சார்ந்த நேரங்களை ஜெப நேரமாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன செய்கிறாரு? தினமும் 3 வேளை யாருக்கும் பாதிப்பு வராத ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் என்கிற பெயர்ல வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டுருவோம். வீட்டு வேலை அப்படியே போடுறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அக்கிரமம். வீட்டை சார்ந்த காரியங்கள், குடும்பம் சார்ந்த காரியங்கள், அந்த காரியத்திலே நம்ம உண்மையா இருக்கணும், ஒழுங்கும் கிரகமாக இருக்கணும். அதே நேரத்துல கர்த்தருடைய காரியத்திலும் உண்மையா இருக்கணும், ஒழுங்கும் கிரகமாக இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? தானியேல் அக்கிரமம் செய்யல, ஆனா நம்ம செய்கிறோம். என்ன தெரியுமா செய்வோம்? வேலை செய்யறதுக்கு மடிச்சு போய் உட்கார்ந்து ஜெபம் என்கிற பெயர்ல நேரத்தை போக்கிடுவோம். சில நேரங்களை வேலை செய்யறதுக்கு மடிச்சு நேரம் என்ன பண்ணிடுவோம்? சபைக்கு அது சும்மா போயிட்டு வருவோமேனு போயிட்டு வந்துடுவோம். ஆனா இந்த தானியேல் அப்படி பண்ணல. அவர் சரியாக 3 நேரத்தை குறித்து கொள்ளுகிறார். இது என்னுடைய ஜெப நேரம். இந்த நேரத்துல ராஜாவுக்கு பாதிப்பு வராது, தேசாதிபதிக்கு பாதிப்பு வராது, மந்திரிமார்களுக்கோ ராஜாக்களுக்கோ தலைவர்களுக்கோ பிரதானிக்கோ இந்த பாதிப்பு வராது. காரணம் என்ன? யாருக்கும் எந்த பாதிப்பு வராத ஒரு நேரத்தை இந்த தானியேல் தேர்வு செய்து அந்த நேரத்தை குறிப்பாக வைத்துக் கொண்டு தினமும் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஜெபம் தான் வானத்தின் சத்துவத்தை அசைக்க ஆரம்பித்தது. அதான் அவர் உண்மை உள்ளவனாக இந்த தானியேல் வாழ்ந்து காண்பிக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமம் செய்கிறோம். சில நேரங்கள்ல அக்கிரமத்தையும் பாவத்தையும் நம்ம ஒன்றாக்கிக்கிறோம். அப்படி கிடையாது. பாவம் என்பது வேற, அக்கிரமம் என்பது வேற. பாவம் என்பது நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்படி என்றால் அக்கிரமம்னா என்ன? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குறது. அப்ப அக்கிரமம்னா என்ன? யோசித்து பாருங்க. இந்த அக்கிரமத்தை 2ஆக பிரித்து பாருங்க. ஆ கூட்டல், சொல்லுங்க சத்தமா, ஆ கூட்டல் கிரமம். அப்படித்தானே பிரிப்போம். அக்கிரமத்தை அப்படியே பிரிச்சு பாருங்க. ஆ கூட்டல், சத்தமா சொல்லுங்க, கிரமம். சரியா? இந்த கிரமம் அப்படின்னா என்ன? ஒழுங்கானது, சீரானது, ஒழுங்கா கிரமமா நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ கிரமமாய் செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை எதிர்மறையா யோசித்து பாருங்க, அதுக்கு பேரு தான் அக்கிரமம். சிறப்பாக, சீராக, ஒழுங்காக செயல்பட வேண்டிய காரியத்தை எதிர்மறையா நம்ம செய்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் அக்கிரமம். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 மணிக்கு வரக்கூடிய ட்ரெயின், 10 மணிக்கு போகக்கூடிய ட்ரெயினுக்கு நீங்க 10:05 போனீங்கன்னா ட்ரெயின் நிக்குமா? நிக்காது. 10 மணிக்கு போகிற ட்ரெயினுக்கு நீங்க 10:01 போய் கையை காமிச்சா ட்ரெயின் நிக்குமா? அது மூவ் ஆனதுதான், போயிட்டே இருக்கும். ஆனா நமக்கு ஆராதனை 10 மணிக்கு ஆராதனைன்னா 11 மணிக்கு நம்ம வருவோம்னா அதுக்கு பேர் தான் அக்கிரமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்குதான் பிசாசு கை வைக்கிறான். ஒரு காரியத்தை ஒழுங்காக கிரமமாக நடந்து கொள்ள விட மாட்டான்.
தானியேல் சரியாக இருந்தாரு, ராஜாவுடைய காரியத்துல உண்மையா இருந்தாரு, அந்த ராஜ்யத்தினுடைய விசாரிப்பின் காரியத்துல உண்மையா இருந்தாரு, அதே நேரத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல உண்மையா இருக்கிறாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கு கிரகமாக நம்ம செய்யாம எல்லாமே அக்கிரமமா செஞ்சிட்டு இருந்தா எப்படி நம்ம காரியம் ஜெயமாய் மாறும்? எப்படி நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும்? அப்ப எங்க நம்ம தவறு செய்கிறோம் அதை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அந்த தவறை விட்டு நம்ம மனம் திரும்பணும். இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், என்னால இந்த அக்கிரமத்தை செய்யாம இருக்க முடியலையா ஆண்டவரே, இதுல மறுபடியும் நான் விழுந்து போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, இதை மேற்கொள்ளக்கூடிய பலனை தாரு. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆவியானவர் பலன் தருகிறவர், அந்த அக்கிரமத்தை யாவற்றிலும் இருந்து விடுதலை தருகிறவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் தாங்க நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். உலகம் சார்ந்த காரியங்கள் அவ்வளவு கரெக்டான அந்த நேரத்தை கீப் அப் பண்ணி செயல்படுமானால், தேவனுடைய ராஜ்யமும் அந்த ராஜ்யத்தை சார்ந்த காரியங்களில நம்ம எவ்வளவு ஒழுங்கு கிரகமாக நம்ம நடக்கணும் யோசித்து பாருங்க. அப்ப நம்ம எந்த இடத்துல நம்ம தவறு செய்கிறோம்? இந்த தானியேல் அப்படி தவறு செய்யவே இல்லை. இந்த ராஜா பத்திரத்துல கையெழுத்து போட்டு ஆயிற்று, அதனால நான் சிங்கங்களின் கெபிக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வருது, அதனால